Taste the Daily. சென்னை வேளச்சேரியிலிருந்து மேடவாக்கம் செல்லும் பிரதான சாலை குறுகலாக உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காலை நேரத்தில் இந்த வழித்தடத்தில் செல்லும் வாகன பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுவதாக ஆதங்கப்படும் பயணிகள் அடிக்கடி விபத்துகளை சந்திக்கவும் நேரிடுகிறது. எனவே வேளச்சேரி முதல் மேடவாக்கம் வரை செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல்களை குறைப்பதற்கு கூடுதல் போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் விடியா திமுக அரசு இந்த பகுதிகளில் சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் 3வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரக்கோணம் மற்றும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தவர்களை கைது செய்யவில்லை என பாட்டு பாடியதற்கு உடனடி கைதா என விடியா திமுக அரசை நடிகை கஸ்தூரி சரமாரியாக தாக்கியுள்ளார். கருணாநிதி பற்றி விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் பாடியதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் பிரபல யூடியூபருமான சாட்டை துரைமுருகனை விடியா திமுக அரசின் ஏவல் துறை கைது செய்தது. பின்னர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்காத நிலையில் சாட்டை துரைமுருகன் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சாட்டை துரைமுருகன் கைதுக்கு நடிகை கஸ்தூரி விடியா திமுக அரசை விமர்சித்துள்ளார். தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தவனை பிடிக்கவில்லை, கஞ்சா விற்பவனை பிடிக்கவில்லை, கள்ளச்சாராயம் காய்ச்சி தாலி அறுத்தவனை பிடிக்கவில்லை, ஆனால் பாட்டு பாடியதற்கு உடனடியாக கைதா என விடியா அரசை நடிகை கஸ்தூரி சரமாரியாக தாக்கியுள்ளார். திருப்பதி மலையில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் பெண் பக்தர் படுகாயமடைந்தார். திருப்பதிக்கு வரும் பக்தர்களில் சிலர் மலையில் உள்ள ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பெண் பக்தரின் தலையில் உயரமான மரத்திலிருந்து முறிந்த கிளை ஒன்று விழுந்தது. இதில் படுகாயமடைந்த பெண் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்தவர்கள் அந்த பெண்ணை மீட்டு தேவஸ்தான மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தில் மேலும் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 73 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த நிலையில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மற்றும் மெத்தனால் சப்ளை செய்தவர்கள் என இதுவரை 22 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். 22 பேரில் 11 பேரை சிபிசிஐடி போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம், முருகேசன் உள்ளிட்ட மேலும் 2 சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்த உறவினர்கள் விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி KR ஸ்ரீராமை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இதேபோல் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி R மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பணியிடம் காலியாவதால் அந்த இடத்துக்கு மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி KR ஸ்ரீராமை நியமிக்க கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. 2013ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற KR ஸ்ரீராம் தற்போது அந்த நீதிமன்றத்தில் 2வது மூத்த நீதிபதியாக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.